பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் 18ஆம் நாள் கதை. ஹரே கிருஷ்ணா. தர்மம் மனிதனின் உண்மையான நண்பன். அதன் அடைக்கலத்தில் தங்கியிருக்கும் ஆதர்ஷ மனிதன் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்க வேண்டும். தனது எளிய பக்தியின் பாதையில் உறுதியாக முன்னேறி ஆதர்ஷ மனிதன் தனது பரிந்துரைக்கப்பட்ட தர்மத்தையும் கர்மத்தையும் பின்பற்ற வேண்டும். இந்த சிந்தனையுடன் இன்றைய பாத்ரபத மாத கதை தொடரை துவங்கலாம். இன்றைய பாத்ரபத மாதத்தின் 18ஆம் நாள் கதை. பீஷ்ம பிதாமகர் புலஸ்திய முனிவரிடம், பிரம்மனே, நந்தா அனைத்து நதிகளிலும் சிறந்தவர். சரஸ்வதி எப்படி நந்தா என்று அழைக்கப்பட்டார் என்பது குறித்து அறிய எனக்கு மிகவும் ஆர்வமாக உள்ளது. அது நந்தா என்று பிரபலமானதற்கான வழி மற்றும் காரணம் குறித்து என்னிடம் கூறுங்கள். பீஷ்ம பிதாமகர் இதை கேட்டதும் சரஸ்வதி நதி நந்தா என்று அழைக்கப்பட்ட பண்டைய வரலாற்றை புலஸ்திய முனிவரிடம் கூறினார். புலஸ்திய முனிவர், பீஷ்ம பிதாமகரே, இது நீண்ட காலத்திற்கு முந்தைய விஷயம். பூமியில் பிரபஞ்சன் என்ற புகழ்பெற்ற வலிமைமிக்க மன்னன் இருந்தான். ஒரு நாள் அவன் அந்த காட்டில் மான்களை வேட்டையாடி கொண்டிருந்தான். ஒரு புதருக்குள் ஒரு மான் நிற்பதை கண்டான். அது ராஜாவின் முன் நின்று கொண்டிருந்தது. பிரபஞ்சன் மிகவும் கூர்மையான அம்பை எய்து மானை சிக்க வைத்தான். காயமடைந்த மான் ஆச்சரியப்பட்டு சுற்றி பாய்ந்தது. பின்னர் தனது கரங்களில் வில் மற்றும் அம்புடன் அரசர் தன்முன் இருப்பதை கண்டது. முட்டாள் அரசரே, நீ என்ன செய்தாய்? இந்த செயல் பாவம். நான் இங்கே கீழே வாயை மூடிக்கொண்டு நின்று என் குழந்தைக்கு பயமின்றி பால் கொடுத்து கொண்டிருந்தேன். அத்தகைய நிலையில் இந்த காட்டிற்குள் அப்பாவி மானாகிய என்னை உன் இடி போன்ற அம்பினால் கொன்றாய். உன் அறிவு குறைபாடுடையது. எனவே நீ பச்சை இறைச்சியை உட்கொள்ளும் ஒரு விலங்கின் வயிற்றில் பிறப்பாய். இந்த முட்கள் நிறைந்த காட்டில் நீ அமைதியற்றவனாகிவிடுவாய் என்று கேட்டது. மானின் இந்த சாபத்தை கேட்டு முன்னால் நின்ற மன்னனின் அனைத்து புலன்களும் அமைதியற்றன. அவன் கரங்களை கூப்பி, கல்யாணி, நீ உன் குழந்தைக்கு பாலூட்டுகிறாய் என்பது எனக்கு தெரியாது. நான் அறியாமல் உன்னை இறக்கச் செய்தேன். எனக்கு மன்னிப்பு கொடுப்பாய். என் மீது கோபம் கொள்ளாதே. நான் மானின் கருவறையை கொடுத்து மீண்டும் மனித உடலை பெற முடியும். என் சாபத்தின் காலாவதி காலத்தையும் கூறுங்கள் என்று அரசன் கூறிய போது, மான், அரசனே, இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு நந்தா என்ற பசு இங்கே வரும். நீ அவளுடன் உரையாடுவாய். அந்த நேரத்தில் இந்த சாபத்தால் நீ குருடனாவாய் என்று கூறியது. முருகர் தனது உடலை விட்டு வெளியேறி பிரபஞ்சன் வயக்ரா என்ற அரசரானார். அந்த வயக்ராவின் வடிவம் மிகவும் கொடூரமானது மற்றும் பயங்கரமானது. அந்த காட்டில் காலத்தின் செல்வாக்கில் கீழிருந்த முருகர்கள் பிற விலங்குகள் மற்றும் மனிதர்களை கொன்று உட்கொள்ளத் தொடங்கினார். பல ஆண்டுகள் இப்படியே கடந்தன. தன்னைத்தானே விமர்சித்து கொண்டு நான் எப்போது மீண்டும் மனித உடலை எடுக்க முடியும்? இன்று முதல் என்று கூறுவது வழக்கம். என்னை எந்த ஒரு கீழ்த்தனமான பிறவியிலும் சிக்க வைக்கும் ஒரு இழிவான செயலை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். அவர் இவ்வாறு தவம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த 100 ஆண்டுகள் கழிந்த போது ஒரு நாள் ஒரு பெரிய பசுக்கள் கூட்டம் அங்கு வந்தது. அங்கு புல் மற்றும் தண்ணீருக்கு சிறப்பு வசதி இருந்தது. அவை வந்தவுடன் பசுக்கள் ஓய்வெடுக்க ஒரு வேலி அமைக்கப்பட்டது. மாடுகள் மேய்ப்பவர்கள் வாழ எளிய இல்லம் மற்றும் இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்கனவே மேய்ச்சல் நிலம் இருந்தது. அனைவரும் அங்கே முகாமிட்டனர். பசுக்களின் கூட்டத்தில் மிகவும் ஆரோக்கியமான மற்றும் திருப்தியான ஒரு பசு இருந்தது. அவள் பெயர் நிண்டா. அவள் அந்த கூட்டத்தின் தலைவி. அனைவருக்கும் முன்னால் பயமின்றி நடந்து செல்வாள். ஒரு நாள் அவள் தன் மந்தையிலிருந்து பிரிந்து மேய்ந்து கொண்டிருந்த போது அவள் அந்த காட்டு விலங்கின் முன் எட்டினாள். அவளை கண்டதும் காட்டு விலங்கு அவளை தடுத்து நிறுத்தி அங்கே நிற்கச் சொன்னது. பின்னர் அருகில் வந்து, நீயே இங்கு வந்ததால் இன்று கடவுள் உன்னை என் உணவாக நியமித்துள்ளார் என்று கூறியது. அந்த காட்டு விலங்கின் பயங்கரமான மற்றும் கொடூரமான வார்த்தைகளை கேட்டு நந்தா பசு அவளை தடுத்தது. தன் அழகான குழந்தையை நினைத்து தொண்டையை அடைத்து தன் மகளை அழைக்க ஆரம்பித்தாள். அந்த பசு மிகவும் சோகமாக அழுவதை கண்ட வியாக்ரர், பசுவே, இந்த உலகில் உள்ள அனைவரும் தங்கள் செயல்களின் விளைவுகளை அனுபவிக்கிறார்கள். நீ தானே என்னிடம் வந்திருக்கிறாய். பிறகு ஏன் துக்கப்படுகிறாய்? ஏன் என்னை தடுக்கிறாய் என்று கேட்டார்.
வியாக்ரரின் கேள்வியை கேட்ட நந்தா, வியாக்ர, நான் தம்மை வணங்குகிறேன். என் பாவங்களை மன்னியுங்கள். தம்மிடம் வந்திருப்பவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் என் உயிருக்காக துக்கப்படவில்லை. எல்லோரும் ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் இறக்கத்தான் போகிறார்கள். பிறகு ஏன் அதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? ஆனால் இந்த புதிய நிலையில் நான் ஒரு கன்றுக்குட்டியை பெற்றெடுத்தேன் என்ற உண்மையை குறித்து நான் கவலை கொள்கிறேன். முதல் கர்ப்பத்தின் குழந்தையாக அது எனக்கு மிகவும் பிரியமானது. என் குழந்தை என் பாலருந்தி தனது வாழ்க்கையை வாழ்கிறது. அது புல்லின் வாசனையை கூட உணரவில்லை. இப்போது அது மாட்டுத் தொழுவத்தில் கட்டப்பட்டு பசியால் அவதிப்பட்டு என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் இல்லாத போது என் குழந்தை எப்படி வாழும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன். என் மகனின் அன்பினால் நான் அழுகிறேன். நான் அவனுக்கு பால் கொடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து என்னை அவனிடம் சிறிது நேரம் செல்ல விடுங்கள். குழந்தைக்கு பால் கொடுத்த பிறகு நான் அவன் நெற்றியை அன்புடன் நக்குவேன். நல்லது கெட்டது குறித்து எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன். நான் அவனை என் நண்பர்களின் பராமரிப்பில் விட்டுவிட்டு உங்களிடம் திரும்புவேன். அதன் பிறகு நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்னை உட்கொள்ளலாம். நான் இதை ஒரு சத்தியத்துடன் கூறுகிறேன். நீங்கள் என்னை நம்பினால் என்னை விட்டுவிடுங்கள். நான் திரும்பி வரவில்லை என்றால் ஒரு பிராமணனையும் ஒருவனின் பெற்றோரையும் கொல்வதன் மூலம் செய்யப்படும் அதே பாவங்களை நான் அடைவேன். வேட்டைக்காரர்கள், மிலேச்சர்கள் மற்றும் விஷம் கொடுப்பவர்கள் செய்யும் பாவங்களை நானும் அடைவேன். நந்தரின் இந்த வகையான சத்தியங்களை எல்லாம் கேட்டு வியாக்ரர் அவளை நம்பத் தொடங்கினார். அவர் நான் உன் சத்தியங்களை நம்பினேன். ஆனால் நீ இந்த சத்தியங்களால் என்னை ஏமாற்றப் போகிறாய் என்று உன் மனதில் வரக்கூடாது. இந்த சத்தியங்களால் என்னை ஏமாற்ற முயற்சிப்பவன் நீதான். எனவே இந்த நேரத்தில் உனது விருப்பப்படி செய். நிச்சயமாக திரும்பி வா. பிறகு நந்தா, சாது, நீ கூறுவது சரிதான். உன்னை யார் ஏமாற்ற முடியும்? மற்றவர்களை ஏமாற்ற விரும்புபவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். இதை கேட்டதும் சரி, இப்போது நீ போ. அன்பான மகனே, உன் மகனை பார்த்துக்கொள். அவனுக்கு பால் கொடு என்றார். தலையை நக்கி, அம்மா, தம்பி, நண்பன், உறவினர்கள் மற்றும் நண்பர்களை கண்ட பிறகு உண்மையை முன்னால் வைத்துக்கொண்டு சிலரை இங்கே திருப்பி அனுப்பு. இதை கூறியதும் வியாக்ரர், இந்த நந்தா பசு சென்று விட்டது என்றார். ஒரு மகனை பெற்றெடுத்த பசு மிகவும் உண்மை உள்ளவள். சத்தியம் செய்த பிறகு அவள் வியாக்ரரிடமிருந்து கட்டளைகளை பெற்றாள். அவள் கால்நடை தொழுவத்தை நோக்கி ஓடினாள். அவள் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அவள் மிகவும் பரிதாபகரமான மனநிலையில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஆற்றின் கரையில் உள்ள கால்நடை தொழுவத்தை அடைந்ததும் தன் கன்று தன்னை பார்த்து சீரும் சப்தம் கேட்டது. சத்தத்தை கேட்டவுடன் அவளை நோக்கி ஓடி வந்து அருகில் சென்று கண்களிலிருந்து கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். அவன் அருகில் தாயை கண்டதும் கன்று பயத்துடன் கூறியது, அம்மா, இன்று என்ன நடந்தது என்று இன்று நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காணவில்லை. உன் இதயத்தில் அமைதியில் இன்று நீ ஏன் இவ்வளவு பயம் கொள்கிறாய்? பிறகு நந்தன், மகனே, இது உனக்கு நான் கொடுக்கும் கடைசி பரிசு. இன்றைக்கு பிறகு உன் அன்னையை பார்க்க இயலாது. இன்று ஒரு நாள் என் பால் அருந்திய பிறகு நாளை காலை யாருடைய பாலை அருந்துவாய்? காட்டில் ஒரு ஹெரானை கண்டேன். அவன் என்னை பிடித்து நான் அவனுக்கு கொடுத்தேன். உனக்கு பால் கொடுத்த பிறகு நான் நிச்சயமாக அவனிடம் செல்வேன் என்று நான் உறுதியளித்துள்ளேன். பசியுள்ள அந்த பசுவிற்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இதை கேட்டதும் கன்று அழத் தொடங்கியது. அவன், அம்மா, நீ எங்கு செல்ல விரும்புகிறாயோ அங்கேயும் செல்வேன். உன்னுடன் இறப்பது எனக்கு நல்லது. பிறகு நான் ஏன் உன்னுடன் இருக்கக்கூடாது? பசு உன்னை கொன்றால் தாயின் பக்தர் மகன்கள் பெறும் அந்த பெரிய முக்தியை நான் நிச்சயமாக பெறுவேன். தாயை போன்ற பாதுகாவலர், தாயை போன்ற தங்குமிடம், தாயை போன்ற அன்பு, தாயை போன்ற மகிழ்ச்சி, தாயை போன்ற கடவுள் இந்த உலகத்திலும் மறு உலகிலும் இல்லை. இது பிரம்மதேவரால் நிறுவப்பட்ட இறுதி மதம். இதை குறித்து பின்பற்றும் மகன்கள் சிறந்த முக்தியை பெறுகிறார்கள். இதை கூறி கன்று அழத் தொடங்கியது.
பின்னர் நந்தன் அவனிடம் விளக்கி, மகனே, என் மரணம் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளது, நீ அங்கு வரக்கூடாது. மற்ற உயிரினங்கள் மற்றவர்களின் மரணத்துடன் இறக்காது. இது உனக்கு தாயின் சிறந்த மற்றும் கடைசி செய்தி. என் வார்த்தைகளை பின்பற்றி இங்கேயே இரு. இது எனது சேவை. ஒருபோதும் தண்ணீருக்கு அருகில் செல்லவோ அல்லது காட்டில் அலையவோ கூடாது. அலட்சியமாக இருக்காதே. அலட்சியத்தால் அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படுகின்றன. பேராசையால் அணுக முடியாத இடத்தில் இருக்கும் புல்லை மேய ஒருபோதும் செல்லாதீர்கள். பேராசையால் தூண்டப்பட்டு மக்கள் கடல், அடர்ந்த காடு மற்றும் அணுக முடியாத இடங்களில் நுழைகிறார்கள். பேராசையால் கற்றறிந்த மனிதர்கள் பயங்கரமான பாவங்களை செய்கிறார்கள். மகனே, எப்போதும் உன் கடமை எல்லா வேட்டையாடுபவர்களிடமிருந்தும் மாலேக் என்ற திருடர்களிடமிருந்தும் உன் முழு பலத்தாலும் பாதுகாக்கவும். ஆபத்தான காட்டில் ஒருபோதும் தனியாக இருக்க வேண்டாம். எப்போதும் மதத்தை குறித்து சிந்தியுங்கள். என் மரணத்திற்கு நீ பயப்படலாகாது. ஏனென்றால் ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் அனைவரின் மரணம் நிச்சயமே. மகனே, நீ துக்கத்தை விட்டுவிட்டு என் வார்த்தைகளை செவிமடுத்து அதனை பின்பற்ற வேண்டும். இதை கூறிய பிறகு நந்தா தன் மகனின் தலையை நக்கத் தொடங்கினாள். மீண்டும் மீண்டும் அழ ஆரம்பித்தாள். ஆழ்ந்த மூச்சை எடுக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு அவள் கற்பனை கூட செய்யாத ஒரு தனித்துவமான சம்பவம் நிகழ்ந்தது. அது என்ன? அது நாளைய காலை பாத்ரபத மாத கதை தொடரில் நாம் காணலாம். இன்றைய பாத்ரபத மாதம் என்று அழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் 18ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.